பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா தன் வீடு பார்க்காமல் வாழ்வு பார்க்காமல் இந்த நாடு முன்னேற நாடு முழைத்தவனை நாடு பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா நாடு பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா. சுதந்திர போராட்டம் உணர்ச்சி கொந்தளிப்புடன் நடந்து கொண்டிருந்த காலகட்டம் அது. காங்கிரஸ் தலைவர்கள் பலரும் பொதுக்கூட்டங்கள் வாயிலாக சுதந்திர நெருப்பை இளைஞர்களுக்கு ஊட்டிக் கொண்டிருந்தனர். அந்த நெருப்பை இளைஞரான காமராஜும் உள்வாங்கத் தொடங்கினார். வரதராஜுலு நாயுடு, சத்தியமூர்த்தி, திருவிகா போன்றோரின் பேச்சுக்கள் காமராஜின் அரசியல் ஆர்வத்திற்கு நீர் வார்த்தன. பொதுக்கூட்டங்களுக்கு செல்வதையும் தலைவர்களின் பேச்சுக்களையும் கேட்பதை தாண்டி நேரடி அரசியலில் ஈடுபட தீர்மானித்தார். அந்த நொடியில் அவர் காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார். கட்சிக்கு கொடி கட்டுவது தொடங்கி பொதுமக்களுக்கு துண்டுச்சீட்டு விநியோகிப்பது வரை கட்சியின் அடிப்படை தொண்டன் செய்யும் எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டுக்கொண்டு செய்ய தொடங்கினார் காமராஜ். அந்த காலகட்டத்தில் நீதி கட்சி தான் காங்கிரசுக்கான எதிர்க்கட்சி. ஆகவே எங்கெல்லாம் நீதி கட்சி பொதுக்கூட்டம் போடுகிறதோ அங்கெல்லாம் எதிர்க்கூட்டம் ஏற்பாடு செய்வது காமராஜின் வழக்கம். அது கட்சி தலைவர்கள் மத்தியில் காமராஜை கொண்டு சென்றது. உப்பு சத்தியாகிரகம், பிரிட்டிஷாருக்கு எதிராக காங்கிரஸ் கட்சி நடத்திய மிகப்பெரிய போராட்டம். அது தமிழ்நாட்டிலும் மிகுந்த எழுச்சியுடன் நடந்தது. அந்த போராட்டத்தில் இளைஞரான காமராஜ் பங்கேற்றார். போராட்டத்தில் பங்கேற்றவர்களை காவல்துறை கைது செய்து சிறையில் அடைத்தது. அப்படி கைதானவர்களில் காமராஜும் ஒருவர். அவருக்கு 2 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டு அலிப்பூர் சிறையில் அடைக்கப்பட்டார். அதுதான் காமராஜின் அரசியல் வாழ்க்கையில் நிகழ்ந்த முதல் சிறைவாசம். சிறைவாசம் முடிந்து வெளியே வந்த பிறகு காந்தியும் காங்கிரசும் அறிவிக்கும் அனைத்து போராட்டங்களிலும் காமராஜ் பங்கேற்றார். முன்பை காட்டிலும் தீவிரமாகவும் வீரியமாகவும் அரசியல் பொதுக்கூட்டங்களை நடத்தினார். அதன் காரணமாக காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட பொறுப்பில் இருந்து மாநில பொறுப்புக்கு உயர்ந்தார். சென்னை மாகாண காங்கிரஸ் செயற்குழு உறுப்பினர் என்ற அந்தஸ்து அவருக்கு கிடைத்தது. காமராஜின் வளர்ச்சி பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களின் பார்வையில் பட்டது. அடுத்த நொடி அவர் மீது வெடிகுண்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டது. விருதுநகர் காவல் நிலையத்திற்கு வெடிகுண்டு வைத்தார் என்பதுதான் அந்த குற்றச்சாட்டு. ஆனால் காங்கிரஸ் மூத்த தலைவர்களின் சட்ட ரீதியான தலையீட்டிற்கு பிறகு அந்த வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டார். அதன் பிறகு காமராஜின் அரசியல் பாதையில் தொடர்ந்து ஏறுமுகம்தான். 1936ஆம் ஆண்டில் நடந்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தேர்தலில் சத்தியமூர்த்தி தலைவராகவும் காமராஜ் செயலாளராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். கட்சி அரசியலில் ஈடுபட்டிருந்த காமராஜ் தேர்தல் அரசியலுக்குள் நுழைந்த ஆண்டு 1937. அந்த ஆண்டு நடந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலில் சாத்தூர் தொகுதியில் போட்டியிட காமராஜுக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்தார் சத்தியமூர்த்தி. சாத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குள் தான் காமராஜ் பிறந்த விருதுபட்டியும் வருகிறது. அந்த வகையில் சொந்த தொகுதியில் போட்டியிட்ட காமராஜ் கணிசமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று சட்டமன்றத்திற்குள் நுழைந்தார். கட்சிப் பணி, மக்கள் பணி என்ற இரண்டிலும் மிக தீவிரமாக செயல்பட்டார். அதன் காரணமாக 1940ஆம் ஆண்டில் நடந்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தேர்தலில் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் காமராஜ். அப்போது கட்சியின் மாநில செயலாளரானவர் தீரர் சத்தியமூர்த்தி. ஆம், மாணவன் காமராஜின் செயலாளராக ஆசிரியர் சத்தியமூர்த்தி செயல்பட்டார். அந்த சமயத்தில் நடந்த போராட்டம் ஒன்றுக்காக கைது செய்யப்பட்டிருந்த காமராஜ் சிறையில் இருந்தபடியே நகரசபை தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். காமராஜின் அரசியல் பயணத்தில் ஆகஸ்ட் புரட்சி முக்கியமானது. பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக 1942 காந்தி அறிவித்த அதி முக்கியமான போராட்டம். அது பற்றிய ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க பம்பாய் சென்ற காமராஜ் அங்கே நிறைவேற்றப்பட்ட தீர்மான நகல்களை காவல்துறையின் கண்ணில் படாமல் ரயில் வழியாக தமிழகம் கொண்டு வந்து காங்கிரஸ் தொண்டர்களின் பார்வைக்கு கொண்டு சென்றார். கட்சியின் கொள்கைக்காக காமராஜ் செய்த மிகப்பெரிய சாகச முயற்சி அது. அப்படி ஒரு சூழலில்தான் காந்தியுடன் காமராஜுக்கு கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. அப்போது தமிழகத்திற்கு சுற்றுப்பயணம் வந்த காந்தி அரிஜன் பத்திரிகையில் கட்டுரை ஒன்றை எழுதினார். அதில் தமிழ்நாட்டில் ராஜாஜிக்கு எதிராக ஒரு குறுங்குழு செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். அதற்கு கடுமையாக எதிர்வினையாற்றிய காமராஜ் தான் வகித்து வந்த ஆட்சி மன்ற குழு உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார். அதன் பிறகு காமராஜ் பற்றிய தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டார் காந்தி. 1946ஆம் ஆண்டில் சென்னை மாகாண சட்டமன்றத்திற்கு நடந்த தேர்தலில் சாத்தூர் அருப்புக்கோட்டை தொகுதியில் இருந்து போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டார் காமராஜ். அப்போது
சென்னை மாகாண முதலமைச்சராக முத்துரங்க முதலியாரை முன்மொழிந்தார் காமராஜ். ஆனால் தங்கதுரை பிரகாசம் வெற்றி பெற்றார். ஆனால் பிரகாசத்திற்கு எதிராக கட்சிக்குள் அதிருப்தி குரல்கள் அடுத்தடுத்து எழுந்தன. விளைவு முதல்வர் பதவியை ராஜினாமா செய்தார் பிரகாசம். பின்னர் நடந்த சட்டமன்ற குழு தலைவர் தேர்தலில் காமராஜ் நிறுத்திய ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் முதலமைச்சரானார். அந்த வகையில் காமராஜ் முதன்முறையாக கிங் மேக்கர் ஆனார். பொதுவாக லால் பகதூர் சாஸ்திரி, இந்திரா காந்தி ஆகியோரை பிரதமராக்கினார் என்பதற்காகவே காமராஜை கிங் மேக்கர் என்று சொல்வது வழக்கம். ஆனால் உண்மையில் காமராஜ் அதற்கு முன்பே கிங் மேக்கர் ஆகிவிட்டார். நேர்மையான முதல்வராக விளங்கிய முதலமைச்சர் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாருக்கு எதிராக கட்சிக்காரர்கள் பலரும் புகார் சொன்னபோது நிலைமையை புரிந்து கொண்டு யாருக்கும் சங்கடமில்லாமல் ஓமந்தூராரை பதவி விலக செய்துவிட்டு அவருக்கு பதிலாக PS குமாரசாமி ராஜாவை கொண்டு வந்தார் காமராஜ். அதன் மூலம் கட்சியிலும் ஆட்சியிலும் காமராஜின் செல்வாக்கு விஸ்வரூபம் எடுத்திருந்தது. இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு நடந்த முதல் தேர்தலில் சென்னை மாகாணத்தில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது. ஆனால் ஆட்சி அமைக்க மெஜாரிட்டி இல்லை. ஆகவே மைனாரிட்டி அரசை அமைக்க வேண்டிய சூழல். அப்போது அரசியலில் இருந்து ஒதுங்கியிருந்த ராஜாஜியை மீண்டும் அரசியலுக்கு அழைத்து வந்து அவரை முதல்வராக்கினார் காமராஜ். அந்த வகையில் தன்னுடைய அரசியல் எதிரிக்கும் ஆட்சி அதிகாரத்தை கொடுத்திருந்தார் காமராஜ். ஆம், இனி காமராஜ் அல்ல, காமராஜர். முதலமைச்சரான ராஜாஜி புதிய கல்வி திட்டம் ஒன்றை அறிமுகப்படுத்தினார். தகப்பன் தொழிலை தனையன் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்துவது போன்ற குலக்கல்வி திட்டம் என்று விமர்சித்த எதிர்க்கட்சிகள் அந்த திட்டத்திற்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டனர். அந்த திட்டத்தில் காமராஜருக்கு உடன்பாடில்லை. ஆனால் ராஜாஜியோ பிடிவாதம் காட்டினார். விளைவு கட்சிக்குள் அதிருப்தி எழுந்தது. அதைத் தொடர்ந்து முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகினார் ராஜாஜி. ராஜாஜிக்கு பதிலாக காமராஜரை முதல்வராக்கும் முயற்சிகள் தொடங்கின. அப்போது காமராஜரை எதிர்த்து சி. சுப்பிரமணியத்தை நிறுத்தினார் ராஜாஜி. ஆனாலும் காமராஜரை வெற்றி பெற்றார். அதனைத் தொடர்ந்து 13ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 1954ஆம் ஆண்டு அன்று சென்னை மாகாணத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்றார் காமராஜர். முதலமைச்சருக்கான தேர்தலில் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட போதும் சி. சுப்பிரமணியத்தின் அறிவு, ஆற்றல், அனுபவத்தை அங்கீகரித்து அவரையும் தனது அமைச்சரவையில் சேர்த்துக் கொண்டார் காமராஜர். அது மட்டுமன்றி விழுப்புரம் ராமசாமி படையாச்சியாருக்கும் அமைச்சர் பதவி வழங்கினார். தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்த பரமேஸ்வரனை இந்து சமய அறநிலையத்துறைக்கு அமைச்சராக்கினார் காமராஜர். அத்தோடு மக்கள் மத்தியில் பலத்த எதிர்ப்பை கிளப்பிய குலக்கல்வி திட்டத்தை ரத்து செய்யவும் உத்தரவிட்டார். எளிமையான முதல்வராக, மக்கள் நலன் குறித்து யோசிக்கவும் செயல்படவும் செய்கின்ற முதல்வராக விளங்கினார் முதலமைச்சர் காமராஜர். அதன் காரணமாகவே கிருஷ்ணகிரி நீர்த்தேக்க திட்டம், சாத்தனூர் நீர்த்தேக்க திட்டம், அமராவதி, புள்ளம்பாடி நீர்த்தேக்க திட்டங்கள் என ஏராளமான திட்டங்கள் செயல் வடிவம் பெற்றன. நீர்மின் திட்டம், அனல்மின் திட்டம் என்று தொலைநோக்கு பார்வையுடன் சிந்தித்து மத்திய அரசிடம் தனக்கிருக்கும் செல்வாக்கை பயன்படுத்தி பல திட்டங்களை கொண்டு வந்தார் முதலமைச்சர் காமராஜர். மதிய உணவு திட்டம் காமராஜரின் கருணை உள்ளத்தில் உதித்த அற்புதமான தொலைநோக்கு திட்டம். பள்ளிக்கு வரும் ஏழை குழந்தைகளுக்கு இலவச மதிய உணவு வழங்குவதற்கான திட்டத்தை ஆரம்பித்தார் முதலமைச்சர் காமராஜ். ஒரு கட்டத்தில் அந்த மதிய உணவுக்காக பள்ளிக்கு வரும் ஏழை குழந்தைகளின் எண்ணிக்கை அதிகரித்தது. அதன் மூலம் கல்வி கற்கும் குழந்தைகளின் எண்ணிக்கை பெருமிதம் கொள்ளும் அளவுக்கு உயர்ந்தது. பள்ளிக்கு வரும் ஏழை குழந்தைகளுக்கு மதிய உணவு வழங்கியதோடு தன்னுடைய கல்வி பணியை காமராஜர் நிறுத்திக் கொள்ளவில்லை. ஏராளமான தொடக்கப் பள்ளிகளை உருவாக்கினார். ஏற்கனவே இருந்த பள்ளிகளை சீரமைக்க தேவையான நிதிகளை ஒதுக்கினார். SSLC வரை இலவச கல்விக்கும் வழிவகை செய்தார். மதிய உணவு திட்டத்திற்கு மத்திய அரசின் ஒத்துழைப்பு இல்லாத சூழலிலும் தன்னுடைய அனைத்து சக்திகளையும் திரட்டி மதிய உணவு திட்டத்தை செயல்படுத்தினார். அதுதான் காமராஜரை கல்விக்கண் திறந்த காமராஜராக்கியது. 1957ஆம் ஆண்டில் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வந்தது. அந்த தேர்தலில் சாத்தூர் தொகுதியில் போட்டியிட்டார் காமராஜர். அந்த தேர்தலில்தான் திமுக முதன்முறையாக களம் கண்டது. அந்த தேர்தலில் காங்கிரஸ் அறுதி பெரும்பான்மையை விட அதிக இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைத்தது. 2வது முறையாக முதலமைச்சரானார் காமராஜர். நாடு பார்த்ததுண்டா இந்த நாடு. கோலிவுட் முதல் பாலிவுட் வரை திரை செய்திகளின் 360. நாடு பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா. நாடு பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா.
மத்திய அரசின் பொதுத்துறை நிறுவனங்களை தமிழகத்திற்கு கொண்டுவர முயற்சி எடுத்தார் காமராஜர். அப்படித்தான் சென்னை கிண்டி அறுவை சிகிச்சை கருவிகள் தொழிற்சாலை, நீலகிரி கச்சா பிலிம் தொழிற்சாலை, கிண்டி டெலிபிரிண்டர் தொழிற்சாலை, துப்பாக்கி தொழிற்சாலை, நெய்வேலி நிலக்கரி சுரங்கங்கள், சேலம் இரும்பு உருக்காலை, சென்னை ஆவடி ராணுவ தளவாடங்கள் தொழிற்சாலை, பெரம்பூர் ரயில் பெட்டி தொழிற்சாலை, அரக்கோணம் இலகுரக எஃகு தொழிற்சாலை உள்ளிட்டவை உருவாக்கப்பட்டன. மாநிலத்தின் தொழில் வளர்ச்சியில் முதலமைச்சர் காமராஜர் முனைப்புடன் செயல்பட்டார். அதன் பலனாகவே தமிழகம் முழுக்க ஏராளமான தொழிற்பேட்டைகள் நிர்மாணிக்கப்பட்டன. உதாரணமாக கிண்டி, மதுரை, விருதுநகர், மார்த்தாண்டம், ஈரோடு, காட்பாடி, தஞ்சாவூர், திருச்சி உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 20 தொழிற்பேட்டைகள் உருவாக்கப்பட்டன. அது மட்டுமன்றி அம்பத்தூர், திண்டுக்கல், புதுக்கோட்டை, காரைக்குடி, கோவில்பட்டி, கிருஷ்ணகிரி, அரக்கோணம், தேனி, நாகர்கோவில், கும்பகோணம், சிவகங்கை உள்ளிட்ட இடங்களில் புதிய தொழிற்பேட்டைகள் உருவாக்க உத்தரவிட்டார் முதலமைச்சர் காமராஜர். காமராஜர் ஆட்சி காலத்தில் மட்டும் தமிழ்நாட்டில் 159 நூற்பாலைகள், 30 லட்சம் நூற்பு கதிர்கள், 8000 துணி நூற்பு பாவுகள், 4 இரும்பு தொழிற்சாலைகள், 4 மிதிவண்டி தொழிற்சாலைகள், 6 உர தொழிற்சாலைகள், 2 சோடா உப்பு தொழிற்சாலைகள், 21 தோல் பதனிடும் தொழிற்சாலைகள் உருவாக்கப்பட்டன. அதிக எண்ணிக்கையில் தீப்பெட்டி தொழிற்சாலைகள் உருவாக்கப்பட்டதும் காமராஜர் ஆட்சி காலத்தில்தான். சென்னை வண்டலூரில் ஸ்டாண்டர்ட் மோட்டார்ஸ் நிறுவனம் சார்பாக ஆண்டுக்கு 3000 கார்கள், 1500 ட்ரக்குகள், என்ஜின்கள், வாகன உதிரி பாகங்கள் தயாரிப்பதற்காக சிம்சன், இந்தியா பிஸ்டன்ஸ், டிவிஎஸ் நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டது காமராஜர் ஆட்சி காலத்தில்தான். முக்கியமாக பனியன் கம்பெனிகள் தொழில் வளர்ச்சியில் கணிசமான பங்களிப்பை செய்திருந்தது. மண்ணின் மைந்தரான காமராஜருக்கு விவசாயிகளின் நிலை பற்றி நன்கு தெரியும் என்பதால் அவர்களுக்காகவே சிந்தித்து திட்டங்களை அமல்படுத்தினார். கிராமப்புறங்களில் நுகரப்பட்ட மின்சாரத்தில் 70 விழுக்காடு மின்சாரம் விவசாய மோட்டார் பம்ப் செட்டுகளை இயக்குவதற்காக பயன்படுத்தப்பட்டது. 1963ஆம் ஆண்டில் மொத்தமாக 10,000 விவசாய பம்ப் செட்டுகள் தமிழ்நாட்டில் மின்சாரத்தை கொண்டு இயக்கப்பட்டு விவசாயத்திற்கு பயன்படுத்தப்பட்டது. விவசாய பம்ப் செட்டுகளின் பயன்பாட்டை அதிகரிப்பதற்கு ஏதுவாக விவசாயத்திற்கான மின்சாரம் சலுகை கட்டணத்தில் அளிக்கப்பட்டது. காமராஜர் ஆட்சி காலத்தில் மக்கள் நலத்திட்டங்கள் ஒரு பக்கம் தூய்மையாகவும் துரிதமாகவும் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருந்தாலும் சட்டம் ஒழுங்கு சார்ந்து சில பிரச்சனைகள் இருக்கவே செய்தன. அவற்றில் முக்கியமானது முதுகுளத்தூர் கலவரம். தேர்தல் பிரச்சனை தொடர்பாக இரு கட்சிகளுக்கும் இடையிலான மோதல் இரு சமுதாயத்தினருக்கு இடையிலான மோதலாக உருமாறியது. அப்போது காவல்துறை நடத்திய துப்பாக்கிச்சூடு காரணமாக சிந்திய ரத்தம் காமராஜரின் ஆட்சி மீதான கரை. அரசியல் சர்ச்சைகள் 1000 இருந்தாலும் ஆக வேண்டிய காரியங்களில் கண்ணும் கருத்துமாக இருப்பவர் காமராஜர். அந்த வகையில் நெய்வேலி பழுப்பு நிலக்கரி கார்ப்பரேஷன், திருச்சி பாய்லர் தொழிற்சாலை, திருச்சி துப்பாக்கி தொழிற்சாலை ஆகியவற்றை தமிழ்நாட்டிற்கு கொண்டு வருவதில் அதிகபட்ச அக்கறையும் ஆர்வத்தையும் பயன்படுத்தினார். அப்படி கொண்டு வந்த தொழிற்சாலைகளும் திட்டங்களும் தான் தமிழகத்தின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் சக்திகளாக மாறின. நல்ல முறையில் ஆட்சி நடத்திய காமராஜருக்கு 1962ஆம் ஆண்டு தேர்தல் களமும் வெற்றியையே கொடுத்தது. 3வது முறையாக காமராஜரை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதே சமயம் அரசியல் ரீதியாக அவரை கவலையில் ஆழ்த்தியது தேர்தல் முடிவு. ஆம், அந்த தேர்தலில் 50 இடங்களை கைப்பற்றி தமிழ்நாடு சட்டமன்றத்தின் பிரதான எதிர்க்கட்சியாக திமுக உருவெடுத்தது. அந்த வெற்றியை மற்ற தலைவர்கள் எல்லாம் வெறும் வீக்கம் என்று சொன்னபோது காமராஜர் மட்டுமே திமுக வளர்கிறது என்று துல்லியமாக கணித்தார். தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்திய அளவிலும் காங்கிரஸ் கட்சிக்கு ஒருவித சரிவு ஏற்பட்டிருந்தது. அந்த சரிவிலிருந்து காங்கிரஸ் கட்சியை மீட்டெடுக்க வேண்டுமென்றால் பதவியில் இருக்கும் முக்கிய தலைவர்கள் அதிலிருந்து விலகி கட்சிப் பணியில் ஈடுபட வேண்டும் என்றார் காமராஜர். அந்த திட்டத்தை நேருவிடம் சொன்னபோது அதை ஏற்றுக்கொண்ட நேரு அதற்கு காமராஜர் திட்டம் கே பிளான் என்று பெயர் வைத்தார். அதன்படி தமிழ்நாடு முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகினார் காமராஜர். காமராஜருக்கு பதிலாக மூத்த அமைச்சர் எம் பக்தவச்சலம் முதலமைச்சரானார். பதவியை பற்றி கவலைப்படாத காமராஜரை காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய தலைவராக்கினார் பிரதமர் நேரு. இந்திய சீன யுத்தத்திற்கு பிறகு பிரதமர் நேரு மன ரீதியாக மட்டுமின்றி உடல் ரீதியாகவும் நலிவடைந்தார். 1964ஆம் ஆண்டில் நேரு மரணமடையவே அவர் வகித்து வந்த பிரதமர் பதவிக்கு காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய தலைவர் என்ற முறையில் காமராஜரே வர முடியும். ஆனாலும் மூத்த அமைச்சரான லால் பகதூர் சாஸ்திரியை பிரதமர் ஆக்கினார் காமராஜர். ஆம், நேற்று வரை தமிழகத்தின் கிங் மேக்கராக இருந்த காமராஜர் இப்போது இந்தியாவின் கிங் மேக்கராக இருந்தார். அகில இந்திய தலைவராகிவிட்ட போதும்
தமிழகத்தில் கட்சியையும் ஆட்சியையும் தன்னுடைய கட்டுப்பாட்டிலும் கண்காணிப்பிலுமே வைத்திருந்தார் காமராஜர். ஆனால் மத்திய அரசின் இந்தி திணிப்பு முயற்சிகள் வேகமெடுத்தது. அதன் காரணமாக போராட்டங்கள் பெரிய அளவில் வெடித்தபோது முதல்வர் பக்தவச்சலம் சிறப்பான முறையில் செயல்பட முடியவில்லை. போராட்டம், துப்பாக்கிச் சூடு, கொலை, தற்கொலை என்று ஒட்டுமொத்த தமிழகமும் மொழி போரால் மூச்சு திணறியது. அது தமிழ்நாட்டில் காங்கிரஸை மிகவும் பலவீனப்படுத்தும் என்று கணித்தார். அது அடுத்த 2 ஆண்டுகளில் அப்படியே பலித்தது. நேருவுக்கு பதிலாக பிரதமரான லால் பகதூர் சாஸ்திரி திடீரென மரணமடைந்து விட்டார். ஆகவே அவருக்கு பதிலாக வேறொருவரை தேர்வு செய்ய வேண்டிய நிர்பந்தம் காமராஜருக்கு வந்து சேர்ந்தது. மூத்த அமைச்சர் மொரார்ஜி தேசாய் பிரதமர் பதவிக்கு ஆசைப்பட்டார். ஆனால் காமராஜரின் விருப்ப பட்டியலில் மொரார்ஜி இல்லை. ஆட்சிக்கான உடனடி மாற்று என்பதை விட கட்சிக்கான எதிர்காலத்தை தீர்மானிக்க வேண்டிய தருணம் இது என்று நினைத்த காமராஜர் நேருவின் மகள் இந்திராவை பிரதமராக்கினார். 1967ஆம் ஆண்டில் காமராஜரின் அரசியல் வாழ்க்கையில் திருப்புமுனை ஏற்பட்டது. மொழிப்போர், விலைவாசி உயர்வு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளால் தமிழக காங்கிரசுக்கு பலத்த நெருக்கடிகள் சூழ்ந்திருந்த நிலையில் தேர்தல் வந்தது. அந்த தேர்தலில் திமுக பலத்த போட்டியை கொடுக்கும் என்ற நிலை. அப்போது காமராஜர் தனது சொந்த தொகுதியான விருதுநகர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டார். ஒருவேளை காங்கிரஸ் ஆட்சி அமைத்தால் காமராஜர் மீண்டும் முதல்வராக கூடும் என்ற நிலை. 1967ஆம் ஆண்டு தேர்தல் காற்று திமுகவுக்கு சாதகமாகவே வீசியது. அந்த தேர்தலில் பிரம்மாண்ட வெற்றியை பெற்று ஆட்சியை பிடித்தது திமுக. தமிழகத்தின் முதலமைச்சராக அண்ணா பொறுப்பேற்றார். அந்த தேர்தலில் விருதுநகரில் போட்டியிட்ட காமராஜர் திமுக வேட்பாளரும் மாணவர் அமைப்பின் தலைவருமான சீனிவாசன் என்ற இளைஞரிடம் வெற்றி வாய்ப்பை இழந்தார். ஆளுங்கட்சி, எதிர்க்கட்சி என்ற எல்லா வேறுபாடுகளையும் தாண்டி ஒட்டுமொத்த தமிழகமும் காமராஜரின் தோல்விக்காக மனம் வருந்தியது. புதிதாக ஆட்சிக்கு வந்திருந்த திமுகவை மிகுந்த கண்ணியத்துடனும் நாகரிகத்துடனும் அணுகினார் காமராஜர். ஆட்சிக்கு புதியவர்கள் என்பதால் 6 மாத காலம் வரை எந்தவிதமான விமர்சனத்தையோ குற்றச்சாட்டையோ கண்டனத்தையோ காங்கிரஸ் கட்சி வைக்காது என்று பகிரங்கமாக அறிவித்தார் காமராஜர். அரசியல் நாகரிகத்தின் ஆகப்பெரிய அடையாளம் என்று காமராஜர் எடுத்த அந்த முடிவை வர்ணிக்கிறது வரலாறு. விருதுநகரில் தோற்ற காமராஜரை டெல்லிக்கு அனுப்ப முடிவு செய்தது காங்கிரஸ் தலைமை. ஆம், அப்போது நாகர்கோவில் மக்களவை தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிட்டார் காமராஜர். அவரை எதிர்த்து சுதந்திரா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வேட்பாளர்கள் நின்றனர். ஆனாலும் பிரம்மாண்ட வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று மக்களவைக்கு சென்றார் காமராஜர். 1969ஆம் ஆண்டில் நடந்த இந்திய குடியரசுத் தலைவர் தேர்தல் காங்கிரஸ் கட்சியை 2ஆக உடைத்தது. காங்கிரஸ் கட்சி நிறுத்திய வேட்பாளருக்கு எதிராக பிரதமர் இந்திரா காந்தி வேட்பாளரை நிறுத்தி அவரையே வெற்றி பெறச் செய்தார். அதன் காரணமாக எழுந்த மோதலில் காங்கிரஸ் 2ஆக உடைந்தது. காமராஜர், மொரார்ஜி உள்ளிட்ட தலைவர்கள் ஸ்தாபன காங்கிரஸ் என்ற பெயரிலும், இந்திரா உள்ளிட்டோர் இந்திரா காங்கிரஸ் என்ற பெயரிலும் செயல்பட தொடங்கினர். 1971ஆம் ஆண்டில் நடந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் அரசியல் எதிரிகளான காமராஜரும் ராஜாஜியும் கூட்டணி அமைத்து திமுகவை எதிர்த்தனர். தேர்தல் பிரச்சார கூட்டங்களுக்கு மக்கள் அதிக அளவில் திரண்டனர். அதனால் மீண்டும் காமராஜர் வெற்றி பெற்று முதல்வராக கூடும் என்று செய்திகள் கசிந்தன. ஆனால் அந்த தேர்தலில் திமுகவே மீண்டும் வெற்றி பெற்றது. இங்கே என்ன வினோதம் என்றால், காமராஜர் முதல்வராக கூடும் என்று எல்லோரும் எதிர்பார்த்திருக்க, காமராஜர் சட்டமன்ற தொகுதியில் நிற்காமல் மக்களவை தொகுதிக்கு போட்டியிட்டிருந்தார். அதுவே அவரின் தீர்க்க தரிசனம். நெருக்கடி நிலை என்ற எமர்ஜென்சி இந்திய அரசியல் சரித்திரத்தின் கருப்பு அத்தியாயம். நீதிமன்ற தீர்ப்பால் தனக்கு ஏற்பட்ட நெருக்கடியை ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமான நெருக்கடியாக மாற்றினார் பிரதமர் இந்திரா காந்தி. நாடு முழுக்க நெருக்கடி நிலை அமல்படுத்தப்பட்டது. அதனை காமராஜர் கடுமையாக எதிர்த்தார். தீவிர அரசியலில் ஈடுபட வேண்டிய சூழல். ஆனால் அதற்கு அவருடைய முதுமையும் உடலும் ஒத்துழைக்கவில்லை. 1975ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 2ஆம் தேதியன்று மரணமடைந்தார். அந்த ஒரு நொடியில் ஒரு மாபெரும் சகாப்தம் முடிவுக்கு வந்தது. பார்த்ததுண்டா